இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாடலோட மாடல்ல உள்ள எக்ஸர்சைஸ்ல கன்டினியூஷன தான் பார்க்க போறோம். இதாவது ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் பை ரெக்டிஃபையிங் த எரர் இன் த யூஸ் ஆஃப் மாடல். அதாவது இங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுல வந்து என்ன இருக்கும்னா, எரர்ஸ் இருக்கும். அத வந்து நீங்க கரெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த கரெக்ட்டான சென்டென்ஸ வந்து கரெக்ட்டான மாடல் வச்சு அந்த சென்டென்ஸ வந்து எழுதணும். அததான் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வுட் ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப்? இதுல தப்பான வேர்ட் வந்து வுட். அதுக்கு பதிலா கேன் ஆர் மே வந்து யூஸ் பண்ணலாம். என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, வுட் ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப்? இல்ல என்னன்னா கேன். நான் உங்க ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு தான் இந்த சென்டென்ஸுக்கு அர்த்தம். ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். ஐ கேன் வராது. ஐ வில் தான் வரும். அப்போ கேன் வந்து கட் பண்ணிட்டு வில் ன்னுட்டு எழுதலாம். ஐ வில் பி 15 நெக்ஸ்ட் ஏப்ரல். நெக்ஸ்ட் ஏப்ரல் நான் வந்து 15 வயசு ஆகப் போறேன் அப்டின்னுட்டு அர்த்தம். தென் டேக் அன் அம்ப்ரெல்லா இட் ஷுட் ரெயின் லேட்டர். ஷுட் வராது. ஷுட்க்கு பதிலா நம்ம மே ன்னுட்டு எழுதணும். அதாவது கொடை எடுத்துட்டு போங்க. மேபி அது வந்து மழை பெய்ய வாய்ப்பு நெறைய இருக்கு. அப்டி சொல்றாங்க. த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர்ட் தட் ஹி மைட் பே த ஃபைன். மைட் கிடையாது ஷுட். ஷுட்னா அவன் கண்டிப்பாக அந்த ஃபைன கட்டணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்க. அவன் கண்டிப்பாட்டு அந்த ஃபைன வந்து கட்டியாகணும். நெக்ஸ்ட் ஒன் மேக் மீ அ கப் ஆஃப் டீ ஷால் யூ. ஷால் யூங்கிற ஒரு வார்த்தை வராது. ஸோ ஷாலுக்கு பதிலா வில் ஆர் கேன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். மேக் மீ அ கப் ஆஃப் டீ வில் ஆர் கேன் யூ. அதாவது நீ வந்து எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ வந்து போடுவியா? அப்டின்னுட்டு கேட்கறாங்க. யூ மே ஸ்பீக் பொலைட்லி டூ த எல்டர்ஸ். அதாவது இது நம்ம கடமை இல்லையா? அதனால மேக்கு பதிலா ஷுட் ஆர் ஆட் டூ எழுதணும். நீங்க கண்டிப்பாக வந்து எல்டர்ஸ்ட்ட பேசச்சுல பொலைட்டாக பேசணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. யூ வில் கெட் யுவர் டீத் கிளீன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர். வில் இல்ல ஷுட் ஆர் மஸ்ட். இது கண்டிப்பாக நடக்க வேண்டிய ஒரு செயல். அதாவது நீ கண்டிப்பாக உன்னோட டீத்த வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இயர் வந்து டென்டிஸ்ட் போய் கிளீன் பண்ணிக்கணும். அததான் வந்து டீத் வந்து கிளீன் பண்றதுன்னு சொல்றாங்க. We could grow vegetable in our garden but we do not do it now. அதாவது பாஸ்ட்ல நான் செஞ்சிருக்கேன். ஆனா இப்ப நான் செய்யல. அதாவது அதனால நீங்க குட்டுக்கு பதிலா யூஸ்ட் டு போடணும். யூஸ்ட் டுனா என்ன? நான் வந்து முன்னாடி வெஜிடபிள்ஸ் வந்து கிச்சன் கார்டன் வச்சு அதுல வெஜிடபிள்ஸ் வந்து வளர்க்குறேன். ஆனா இப்போ நாங்க அத செய்யலன்னுட்டு சொல்றாங்க. மஸ்ட் ஐ கெட் யுவர் ஜாக்கெட் த வெதர் இஸ் கோல்ட். இல்ல மஸ்ட்டுக்கு பதிலா ஷால் ஆர் மே. நம்ம வந்து கேட்கிறோம். நான் வந்து உன்னோட ஜாக்கெட்ட வந்து பாரோ பண்ணட்டா? இந்த வெதர் வந்து ரொம்ப கோல்டா இருக்கனால உன்னோட ஜாக்கெட் எனக்கு கிடைக்குமா? அப்டின்னுட்டு கேக்குறாங்க. நெக்ஸ்ட் குட் த ட்ரெயின் பி ஆன் டைம். குட்க்கு பதிலா வில்ன்னுட்டு வரணும். அந்த ட்ரெயின் வந்து டைமுக்கு கரெக்ட்டா இங்க வந்து சேருமான்னுட்டு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. சோ குட்க்கு பதிலா நீங்க வில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் போலாம். என்னன்னா, ரீட் த டயலாக் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ் வித் அ சூட்டபிள் மாடல். ஒரு டயலாக் குடுத்துருக்காங்க இதுல ஒரு டயலாக் குடுத்துருக்காங்க. அந்த டயலாக்ல வந்து சூட்டபிளான ஒரு மாடல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். அப்போ இந்த டயலாக் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பாக்கும் ஒரு பையனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு டயலாக். இதுல வந்து டாட் என்ன சொல்றாங்கன்னா, "ஷால் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுனைட்?" ன்னுட்டு கேட்கறாங்க. அந்த டேஷ்ல நீங்க வந்து ஷால் ன்னுட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஸோ ஷால் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டுடே? அப்பா கேட்கறாங்க, நம்ம வந்து டின்னருக்கு வெளியில போலாமான்னுட்டு கேட்கறாங்க. அப்ப பையன் என்ன சொல்லணும்? சரிப்பா. பையன் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "எஸ் டாட். வி ஷால் கோ டூ அ ரெஸ்டாரண்ட் வேர் ஐ கேன் ஹேவ் சம் ஐஸ்கிரீம்." இதுல டேஷ்ல நீங்க ஷால்ன்னுட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல சரிப்பா நம்ம வந்து வெளியில சாப்பிட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போலாம். அப்ப எனக்கு அங்க ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும் அப்டின்னுட்டு சொன்னான். நெக்ஸ்ட் அப்போ டாட் என்ன சொல்றாங்க, "ஓகே தென் ஐ வில் பி ஹோம் பை 7 பிஎம். மாம் அண்ட் யூ ஷுட் ஆர் மஸ்ட் பி ரெடி பை தென்." இதுல வில்ன்னுட்டு வரும். இதுல ஷுட் ஆர் மஸ்ட். கண்டிப்பாக நீங்க ரெடியா இருக்கணும். நான் வர முன்னாடி நீங்க ரெடியா இருக்கணும். அப்ப அப்பா என்ன சொல்றாங்க, "ஓகே நான் வந்து 7 மணிக்கு கரெக்ட்டா வீட்ல வந்துருவேன். நீங்களும் அம்மாவும் ஷுட்னா மஸ்ட். நீங்க கண்டிப்பாக அ நான் வர முன்னாடியே ரெடியாயி இருக்கணும்ன்னுட்டு சொல்றாங்க. அப்போ சரண்ன்னுட்டு என்ன சொல்றான் அந்த பையன், "ஷூர் வி வில். மை ஃபிரெண்ட் டோல்ட் மீ தட் தேர் இஸ் அ மேஜிக் ஷோ நியர்பை. குட் யூ ப்ளீஸ் டேக் அஸ் தேர்?" அப்ப அவன் என்ன சொல்றான், இதுல பிராக்கெட்ல வில்லும் குட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுல என்ன சொல்றான், "ஷூர் கண்டிப்பாக அ நம்ம நாங்க ரெடியா இருப்போம்."
அதான் இதுக்கு அர்த்தம். "வி வில்னா கண்டிப்பாக நாங்க ரெடியா இருப்போம். என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு பக்கத்துல ஒரு மேஜிக் ஷோ நடக்குது. எங்கள அங்க கூட்டிட்டு போவீங்களான்னுட்டு கேட்குறான் கொஸ்டின். அப்ப டாட் அதுக்கு என்ன ஆன்சர் பண்றாங்க? "வி மே நாட் ஹேவ் டைம் டூ கோ ஃபார் த மேஜிக் ஷோ ஐ சப்போஸ்." இஃப் வி ஹேவ் எனஃப் டைம் லெஃப்ட் வி ஷால் ஆர் வில் பிளான். அப்போ மேயோ ஷாலோ ஆர் வில் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ டாட் வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு போதுமான டைம் இருக்காது மேஜிக் ஷோ போறதுக்கு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு எனஃப் ரெஸ்டாரண்ட் போயிட்டு எனஃப் டைம் இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அப்போ சரண் வந்து சொல்றான், பை த வே ஷுட் பி இன்ஃபார்ம் அவர் கேட் கீப்பர் அபவுட் அவர் அவுட்டிங் சொல்றான். பிராக்கெட்ல இந்த பிளாங்க்ல நீங்க ஷுட்ன்னுட்டு ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப லைன்ல. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேபி அவங்க அபார்ட்மெண்ட்ல தங்கி இருக்கலாம். அப்போ வந்து அபார்ட்மெண்ட்ல எப்படியோ கேட் கீப்பர் இருக்க தான் செய்வாங்க. அப்போ சரண் வந்து என்ன சொல்றான், நம்ம வந்து வெளியில போறத பத்தி நம்ம கேட் கீப்பர்ட்ட கண்டிப்பாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டாட் வந்து என்ன சொல்றாங்க, எஸ் வி ஷுட் சோ தட் ஹி வில் பி அவர் தட் வி ஆர் அட் ஹோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஷுட்டும் வில்லும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ டாட் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாட்டு சொல்லணும். அப்ப அவங்க வந்து நினைப்பாங்க நம்ம வீட்ல இல்லன்னிட்டு. அவங்க வந்து தெரிஞ்சுக்கும் நம்ம வீட்ல இல்லன்னிட்டு தெரிஞ்சிரும் அவங்களுக்கு அப்டின்னிட்டு சொல்றாங்க. சரண் வந்து சொன்னாங்க, "ஷால் ஐ கால் அப் மாம் அண்ட் டெல் ஹர் அபௌட் அவர் பிளான் டுடேன்னிட்டு" சொல்றாங்க. அப்ப சரண் வந்து என்ன சொல்றான், அந்த லைன்ல ஷால்னிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ சரண் வந்து என்ன சொல்றான், "நான் வந்து இப்ப அம்மாக்கு கால் பண்ணி நம்ம பிளான் வெளியில போற பிளான பத்தி சொல்லட்டான்னுட்டு கேட்காங்க. அப்போ டாட் வந்து என்ன சொல்றாங்க, "யூ ஆட் டூ. அதர்வைஸ் வி மைட் பி இன் ட்ரபிள் வென் ஷி ரிட்டர்ன்ஸ் ஹோம்." அப்போ டாட் ஏதாவது சொல்றாங்க, "நீ கண்டிப்பாக சொல்லணும். நீ கண்டிப்பாக சொல்லலன்னா, நம்ம அம்மா வீட்டுக்கு வரக்கூடியாட்டி நம்ம வந்து ஒரு ட்ரபிள்ல மாட்டிப்போம். ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிருவோம்ன்னுட்டு சொல்றாங்க." அப்போ சரண் வந்து என்ன சொல்றான், "ம் பை த டைம் யூ கம் ஹோம் இன் த ஈவினிங், வி வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ. ஹோப் யூ வில் நாட் ஆர் வொன்ட் பி லேட் பாய்ன்னுட்டு சொல்றாங்க. அதோட நம்ம இது கான்வர்சேஷன் முடியுது. சரண் வந்து இந்த இதுல வில்லும் வில் நாட் ஆர் வொன்ட்ன்னுட்டு இது பண்ணுங்க. அப்போ சரண் வந்து என்ன சொல்றான், ஓகே. ன்னுட்டு சொல்லிட்டு, அ நீங்க வந்து சாயங்காலம் வரச்சுல்ல, நாங்க வந்து உங்களுக்கு வெயிட் பண்றோம். நீங்க வந்து லேட்டா வராம சீக்கிரமா வாங்க அப்டின்னிட்டு சரண் வந்து சொல்றான். வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா டி. டில என்ன பார்த்தீங்கன்னா, டிலயும் அதே மாதிரி ஒரு டயலாக் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நம்ம சூட்டபிள் ஆன அப்ராப்ரியேட் மாடல வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடண்ட்டுக்கும், ஒரு டீச்சருக்கான ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்ப அதுல என்ன சொல்றாங்க, ஸ்டூடண்ட் என்ன சொல்றாங்க, "கேன் வி லீவ் அவர் பேக் இன் த கிளாஸ் டியூரிங் த பிரேக்." அப்போ டீச்சர்ட்ட என்ன சொல்றான் ஸ்டூடண்ட், "நாங்க வந்து பிரேக் சமயம் இந்த பேக்க வந்து கிளாஸ்ல வச்சுட்டு போலாமான்னுட்டு" சொல்றாங்க. அப்ப டீச்சர் வந்து சொல்றாங்க, "எஸ். யூ கேன் பட் அரேஞ்ச் தம் நீட்லி." பிளாங்க்ல நீங்க வந்து கேன்னுட்டு ஃபில் பண்ணிக்கணும். அப்ப டீச்சர் என்ன சொல்றாங்க, நீங்க வைக்கலாம். அ ஆனா நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு போங்கன்னுட்டு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒண்ணு என்னன்னா, பாசஞ்சருக்கும் ஒரு கண்டக்டருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். இதுல பாசஞ்சர் என்ன சொன்னாங்க, "மை சைல்ட் இஸ் 6 இயர்ஸ் ஓல்ட். டூ ஐ ஹேவ் டு பை ஹிம் அ டிக்கெட்ன்னுட்டு கேட்கறாங்க. அப்போ கண்டக்டர் வந்து என்ன சொல்றாங்க, நீ எஸ் யூ ஷுட். இட் காஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த பிரைஸ் ஆஃப் அன் அடல்ட் டிக்கெட் அப்டின்னுட்டு சொல்றாங்க. அப்போ பாசஞ்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு வந்து அ என்ன எக்க அ ப பொண்ணு வந்து 6 வயசு தான் ஆகுது. நான் அவளுக்கு வந்து ஒரு டிக்கெட் வாங்கணுமான்னுட்டு கேட்கறாங்க. அப்போ வந்து கண்டக்டர் வந்து என்ன சொல்றாங்க, "நீங்க கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணும். இது வந்து அடல்ட் டிக்கெட்டோட பாதி விலை தான் ஆகும்ன்னுட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 2 அ ஃபிரெண்ட்ஸுக்கு நடுவுல ஒரு கன்வர்சேஷன் நடக்குது. பார்க்கலாம். வாணி வந்து என்ன சொல்றா? "கேன் வி கோ ஃபார் காஃபி ஆஃப்டர் த மீட்டிங்ன்னுட்டு" சொல்றா. யோகா வந்து என்ன சொல்றா? "நோ ஐ கான்ட். ஐ ஹேவ் டு கோ ஹோம்." வாணி என்ன சொல்றா? "நம்ம வந்து மீட்டிங் முடிஞ்ச போறோம். காஃபி வாங்க நம்ம போலாமான்னுட்டு" கேட்கிறா. அப்போ யோகா சொல்றா, "என்னால முடியாது. எனக்கு வீட்டுக்கு போணும்." அப்டின்னுட்டு சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ்மேனுக்கும் ஒரு கஸ்டமருக்கும் நடக்கக்கூடிய ஒரு கன்வர்சேஷன். சேல்ஸ்மேன் கேட்கறாங்க, வென் ஐ ரிசீவ் மை ஆர்டர்" அப்டின்னுட்டு வென் ஐ ரிசீவ் மை ஆர்டர் கேட்கறாங்க. அதுக்கு பேக்ல நீங்க வந்து வென் வில் ஐன்னுட்டு இது பண்ணணும்.
எழுதணும். கஸ்டமர் வந்து சொல்றாங்க, "ஐ கான்ட் அஷ்யூர் யூ சார். த ஆர்டர் வில் பி டெலிவர்ட் டுமாரோன்னுட்டு" சொல்றாங்க. சேல்ஸ்மேன் வந்து கேட்காங்க, "எப்போ என்னோட ஆர்டர் வந்து எனக்கு வரும்னுட்டு" கேட்காங்க. அப்போ வந்து கஸ்டமர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என்னால சொல்ல முடியாது. அந்த ஆர்டர் வந்து மேபி வில் டுமாரோ நாளைக்கு